முழுக்க இளைஞர்கள் எழுச்சிமயமாக வந்து இப்படி ஒரு ஆட்டத்தை காட்டுவார்கள், இப்படி ஒரு அதிர்வை உருவாக்குவார்கள் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்ப கல்வியை இலவசமாக்குவதற்கு பதிலாக கல்வியை வந்து உயர்மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சிலர்களுக்கானதாக மீண்டும் மாற்றுகிற முயற்சி தான் நீட்டே. அதுலேயும் முறைகேடு. கணிப்புப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே நூற்றுக்கணக்கான சீட்டை கைப்பற்றிப்பாங்க. அப்ப காங்கிரஸ் தப்பிச்ச பாஜக காக்ரோச்சிட்ட மாட்டிக்கிடுச்சு. இப்போ இந்த ராகுலோட அந்த பின்னடைவு அரசியலை எப்படி பாக்குறீங்க? இப்ப திமுக எப்படி செயல்பட போகுது? நடைமுறை யதார்த்தத்தில் தேர்தல் அரசியலில் ஒரு அரசியல் கட்சி தலைவன் வந்து வெற்றி பெறுவதற்கான அந்த இலக்கணங்களை, அந்த வியூகங்களை அவரால் வந்து கைப்பற்ற முடியல, வெற்றி பெற முடியல. ஒருவேளை பாஜகவோடு அரவணைத்து கொண்டு போகிற போக்கை, இசைவான போக்கை, இணக்கமான போக்கை திமுக எடுக்கும் என்றால் அண்ணா திமுகவுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் எதிர்காலத்தில் திமுகவுக்கு ஏற்படும். மாநில அரசியல் சூழல் என்னன்னா, விஜய் மோடி போட்டோ வச்சு யார் அடுத்த பிரதம மந்திரி அப்படின்னு கேட்குற இடத்துல இன்னைக்கு வட மாநில ரிலீஸ் ஆகிற தேட்டர் முன்னாடி கேட்டால் அப்படி சொல்லுவாங்க, நீ இந்திக்காரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க யாரும், இந்திக்காரன் மோடிக்கே திரும்ப ஓட்டு போடுவானான்னு தெரியல, விஜய்க்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, கலைச்சிட்டு வச்சா விஜய்க்கே மறுபடியும் ஓட்டு வருமானு தெரியல. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு டெல்லி கலோபரமயமாக மாறி இருக்கு. குறிப்பாக மோடி மீது மும்முனை தாக்குதல் நடக்குது. ஒரு பக்கம் பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி, அதாவது எதிர்கட்சியோட செயல்பாடு, பார்லிமெண்ட் ஸ்தம்பித்து நிற்குது இன்னைக்கு. இன்னொரு புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பெரிய மார்ச் செலோ என்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அங்கே அடிதடி நடக்குது. ஒரு பக்கம் சோனம் அவர்களோட ஹங்க்ரி ப்ரொட்டஸ்ட். எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? மோடிக்கு ஒரு பெரிய அழுத்தம் வந்திருக்கு. காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று கனவு கண்ட பாஜகவிற்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு அமைப்பு தொடங்கி முழுக்க இளைஞர்கள் எழுச்சிமயமாக வந்து இப்படி ஒரு ஆட்டத்தை காட்டுவார்கள், இப்படி ஒரு அதிர்வை உருவாக்குவார்கள் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ரொம்ப அதிலும் குறிப்பாக அந்த சோனம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியாளர் உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்கிற பெயரில் 22 நாட்கள் உயிரை பணயம் வைத்து அவர் ஏற்படுத்திய எழுச்சி இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கி இருக்கிறது. இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரா போன்றவர்கள் எல்லாம் உண்ணாவிரதத்தின் வழியாக அது ஒரு போலியான RSS ஏஜென்ட் அப்படிங்கிறது நீ காந்திக்குள்ளா போட்ட ஒரு பாஜக ஆதரவாளர் என்பது காலத்தால் வந்து அவர் வெளுத்து போயிட்டார். ஆனால் வந்து அதற்கே பெரிய மாற்றம் உண்டானது. அப்போ பெரிய பெரிய அதில் உருவானவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் எல்லாம். அப்போ நீங்கள் மக்கள் எழுச்சி போராட்டம் என்பது எந்த வடிவத்திலே வந்தாலும் அதை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரையிலே ஜல்லிக்கட்டு போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்த போது கூடினார்கள் கலைந்தார்கள் என்றுதான் வந்து பல பேர் நினைத்தார்கள். ஆனால் அந்த நெருப்பு கனன்று கொண்டே இருந்திருக்கிறது என்பதை வந்து நம்ம அரசியல் மாற்றத்தில் திமுக அண்ணா திமுக என்கிற 2 கட்சிகளை வந்து மக்கள் தூக்கி எறிவதற்கு, இளைஞர் சக்தி உருவானதற்கு அதுதான் வந்து அடித்தளமாக இருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் வந்து வெறுமனே சினிமா கவர்ச்சியை வைத்து ரசிகர் மன்றத்தை வைத்தெல்லாம் ஒரு ஆட்சி மாற்றத்தை நடத்த முடியாது. ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கிறவர் அல்லது ஒரு பெரிய சக்தியாக வந்து ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டாருங்கிறதுனால இந்த காக்கா உட்கார பணம்பல விழுந்ததுங்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் விஜய் வருகையை நான் பார்க்குறேன். விஜய்னாலேயே அந்த மாற்றம் நடந்ததாக நான் பார்க்கல. நீங்கள் திமுக அண்ணா திமுக வேணாங்கிற அரசியலை பல பேர் செய்து பார்த்தார்கள். ராமதாஸ் செஞ்சு பார்த்தாரு, வைகோ செஞ்சு பார்த்தாரு, விஜயகாந்த் அப்படி ஒரு முழக்கத்தை முன்வைத்தார், சீமான் போன்றவர்கள் எல்லாம் அப்படி ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அதெல்லாம் வந்து ஒரு முழுமையான சக்தியாக மாற முடியலை. இந்த அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒருவர் வந்த போது அது பெரிய ஒரு மாபெரும் மாற்றத்திற்கு வந்து அது வித்திட்டது. அப்போ வெறும் சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ்லையும் ரசிகர் மன்ற செயல்பாட்டிலேயுமே ஆட்சி மாற்றங்கள் நிகழும் என்றால் மாணவர் எழுச்சி போராட்டம், ஏன்னா மாணவர் எழுச்சி போராட்டத்தில் தான் திமுக வந்து ஆட்சியை கைப்பற்றியது கடந்த 67.
இன்றைக்கு இந்தியா முழுக்க நீட்டு வினாத்தாள் கசிவு என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நீட்டே ஒரு அயோக்கியத்தனம். தண்டவாளத்திலே தான் ரயில் ஓடும் என்பது ஒரு தவிர்க்க முடியாத விதி என்றால் ரயிலை கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஓட்ட முடியுமா? மாநில சர்க்காரினுடைய மாநில அரசினுடைய கல்வி திட்டத்திலே படித்தவனுக்கு நீட் தேர்வு மத்திய அரசாங்கத்தின் பாடத்திட்டத்தில் நடக்குது. அதுக்கு தான் நான் அந்த உதாரணம் சொல்கிறேன். தண்டவாளத்தில் ஓடுகிற ரயிலை சாலையில் ஓட்ட முடியாது, சாலையில் போகிற காரையோ பஸ்ஸையோ வந்து தண்டவாளத்தில் வச்சு ஓட்ட முடியாது. மாநில கல்வி திட்டத்திலே படித்தவனை மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டத்தின் கீழ் இருக்கிற ஒரு எக்ஸாம் நடத்துகிறான், நீட்டுங்கிற பேரில் தகுதி தேர்வுங்கிறான். ஒருவனை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் தேர்வு கல்வியை தவிர அதிலேயே வந்து ஆளை ஃபில்டர் பண்ணும்போது மறுபடியும் வந்து நீங்கள் எழுந்து வராதீர்கள், கீழ்மட்டத்திலிருந்து யாரும் வராத. ஒரு மலை கிராமத்தில் படிக்கிறவன் போய் நீட் தேர்வு அட்டன் பண்ண முடியுமா? அவனுக்கு கோச்சிங் சென்டர் உண்டா? லட்சக்கணக்கான ரூபாயை கட்டி ஏழை எளியவர்கள் படிக்க முடியுமா? கூலி தொழிலாளர்களின் குழந்தைகள் படிக்க முடியுமா? அப்போ கல்வியை இலவசமாக்குவதற்கு பதிலாக கல்வியை வந்து உயர்மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சிலர்களுக்கானதாக மீண்டும் மாற்றுகிற முயற்சி தான் நீட்டு. அதுலேயும் முறைகேடு. ஏற்கனவே 1.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டான் மாணவர்கள், 15,000 பேர் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டான், பல பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். இதற்கு ஒரு முடிவு வேண்டாமா என்று மாணவர்கள் கிளர்ச்சி வருகிறது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது இன்றைய கணிப்புப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே நூற்றுக்கணக்கான சீட்டை கைப்பற்றிடுவாங்க. அப்போ காங்கிரஸ்கிட்ட தப்பிச்ச பாஜக காக்ரோச்சிட்ட மாட்டிக்கிருச்சு. இதுதான் கதை. இது ஒரு மாற்று அரசியலாக இருக்குமா? மாற்று அரசியல் உருவாகி விட்டது. நீங்கள் இனிமேல் மாற்று அரசியலை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி அலுவலகத்துக்குள்ளே இருந்து கொண்டு, கட்சி பொதுக்கூட்டத்தில் இருந்து கொண்டு, கட்சிக்காரனை பூரா திரட்டி கொண்டு வந்து ஒரு மைதானத்தை நிரப்புகிற மாநாட்டிலே இருந்தெல்லாம் இனி அரசியலை செய்ய முடியாது. இனி அரசியல் என்பது சமூக வலைதளத்திலே இருக்கிறது, மாணவர்களினுடைய மனதிலே இருக்கிறது. இன்றைய அறிவியல் வளர்ச்சி என்பது அரசியலை வேறு தளங்களுக்கு மாற்றிவிட்டது. சோசியல் மீடியாவினுடைய எழுச்சி என்பது தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியது என்றால் அது அகில இந்திய அளவிலே காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது இந்த மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு சாபமணி அடிக்க காத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அண்ணா ஹசாரேயோட புரட்சி இங்கே வந்து பாஜக அதை நல்லா சக் பண்ணியிருக்கு. அதை அண்ணா ஹசாரை வச்சு அவங்கள ஆட்சியெல்லாம் பிடிச்சாங்க. ஆனால் இங்கே காக்ரோச் பார்ட்டின்ற ஒரு பெரிய இயக்கம் வந்து இங்கே ஒரு புரட்சியை நடத்துது. ஆனால் அதை காங்கிரஸ் கையாளதும் தெரியலையோ? காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணியினுடைய தூணாக திகழ்ந்த திமுகவிய தவற விட்டு விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த மாநில அரசாங்கத்தில் விஸ்வநாதே மாதிரி ஒரு ஆள் மந்திரியா இருந்தான்னா இல்லாம போனான்னா, அகில இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய அதிகார மையத்தை வந்து குறிவைக்கிறவர்கள் அதை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்வாங்களா? ஒரு மாநில அரசுல போய் இடம் பெறுவதற்காக அகில இந்திய அரசியலை யாராவது தவற விடுவார்களா? இங்க ஒரு புகழ்மிக்க கதை ஒன்று உண்டு. ஒரு பூந்தி வியாபாரி அன்றைய காலகட்டத்தில் எறும்பு புகுந்துருது. நாங்கள் மொத்த வியாபாரி நாங்கள் குமிச்சு வச்சிருக்கிற பூந்தி மலைக்குள்ள புகுந்துருது எறும்புலாம், எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுகிற போது அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, எங்கெல்லாம் வந்து பூந்தி குவிக்கப்பட்டிருக்கிறதோ அதை சுற்றி வந்து ஒரு ரவுண்டு மாதிரி போடு, சர்க்கரை அப்படியே தூவிக்கிட்டே வா, வெளியில இருந்து தானே வருதுன்னு சொல்ற, வரக்கூடிய எறும்புகள் எல்லாம் சர்க்கரையில தங்கிரும், பூந்திக்குள்ள போகாது, அதை நம்ம அப்படியே அள்ளி கொண்டு வந்து பாக்கெட்டை போட்டு வித்தரலாம் அப்படின்னு வியாபாரிக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இது இது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு குட்டி கதை. இது எதற்காக சொல்லப்பட்டதுன்னா, பெரிய லட்சியங்களை அடைவதற்கு பதிலாக சின்ன சின்ன சாதாரண விஷயங்களை, அற்ப விஷயங்களை மனிதன் வந்து அதிலேயே தங்கிடுறான், சிற்றின்பங்களுக்கு இரையாயிடுறான் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இப்போ பாஜகவை வந்து தோற்கடிக்கணும் இந்திய அளவுலங்கிறது தான் காங்கிரஸுக்கு இலக்கா இருக்க முடியும். விஸ்வநாதனுக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுக்கறது இலக்கா இருக்க முடியாது. இந்த 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு போய் அமைச்சரவையில் விஜய் அமைச்சரவையில் பங்கு பெறுவதன் மூலமாக எவ்வளோ பெரிய அதிகார மையத்தை வந்து தகர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய போரில் இந்தியா கூட்டணியில் திமுகவை தனிமைப்படுத்தியது காங்கிரஸுக்கு நட்டமா திமுகவுக்கு நட்டமா? திமுக நினைச்சிருந்தா, நீ பண்ற சந்திரபாபு அரசியலை திமுக நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் மோடி வந்து தனி பெரும்பான்மை பெறாமல் தடுமாறி கொண்டிருந்த போது சந்திரபாபு நாயுடுக்கு பதிலாக நிதிஷ்குமாருக்கு பதிலாக திமுக போய் நின்று இருக்க முடியும்ல?
அந்த சந்தர்ப்பவாத அரசியலை அவர்கள் கையில் எடுக்கல, ஆனா இவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள். இப்போ என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க திமுக? இப்போ ராகுலோட அரசியல் பின்வாங்கிடுச்சு. ஒரு மாநில இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் காங்கிரஸை எப்படி வலுவிழக்க செய்யணுமோ அந்த வேலையை தான் ராகுல் செஞ்சுருக்காரு. நிறைய அதிகமான தலைவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க சுயேட்சையா அந்த அரசியல் வரும்போது. இப்போது இந்த ராகுலோட அந்த பின்னடைவு அரசியலை எப்படி பார்க்குறீங்க? இப்போ திமுக எப்படி செயல்பட போகுது? இல்லை, ராகுல் காந்தி தேர்தல் வியூகம் அமைப்பதில் தொடர்ந்து தோல்வி கண்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய கொள்கை கோட்பாடு அவருடைய லட்சியவாதம்லாம் சரியா இருக்கு. நடைமுறை யதார்த்தத்தில் தேர்தல் அரசியலில் ஒரு அரசியல் கட்சி தலைவன் வெற்றி பெறுவதற்கான அந்த இலக்கணங்களை அந்த வியூகங்களை அவரால் கைப்பற்ற முடியலை, வெற்றி பெற முடியலை. அப்போ அவர் பல கட்சிகளை இழந்து நிற்கிறார் இப்போ. ஆனால் அந்த இடத்திற்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக சிஜிபி மாதிரி கட்சிகள் கிளம்பி வருது. இப்போ அவர்கள் இப்போதைக்கு சாதாரணமாக நமக்கு தெரியலாம், அடுத்த 29 எலெக்ஷனுக்குள்ள அது ஒரு மாபெரும் சக்தியாக மாறிடும். நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவோம்னு சொல்வதற்கான தைரியம் இருக்கல, தெம்பு திராணி இருக்கல, யாருக்கு இருக்குது? இன்றைக்கு இந்த எதிர்கட்சியெல்லாம் செஞ்சிருவாங்களா இன்னைக்கு அப்படிங்கிற அளவுக்கு மோசமாக போயிருச்சு. அப்போ மோடியே பார்த்து பயப்படுறாரு, அமித்ஷா பார்த்து பயப்படுறாரு. தர்மேந்திர பிரதானை கூப்பிட்டு அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்துறாருங்க, தொலைஞ்சு போயிரு, இல்லாட்டினா இந்த போராட்டத்தை நிறுத்த முடியாது போல் இருக்கிறது என்று அந்த நிலைமை வந்துருச்சு. அதனால மாநில உரிமை சார்ந்து மதச்சார்பின்மை சார்ந்து திமுக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான். திமுக அது பின்னடைவா மாறும். இல்லை, திமுக கிட்ட இப்போ கையேந்திராரா? இந்திய கூட்டணியில் இருங்கன்னு கையேந்திராரா ராகுல்? இல்லை, ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் திமுக இனிமேல் காங்கிரஸோடு இணைந்து செயல்படுவதற்கு அதுக்கு விருப்பம் இல்லை. அதே சமயத்தில் பாஜகவுடன் இணைந்து செயல்படுவது என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஆனால் இங்கே ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? இப்போ பாராளுமன்றத்தில் நிறைய பில்கள் தாக்கலாக போகுது, மசோதாக்கள் தாக்கலாக போகுது. அது எதிர்த்து குரல் கொடுக்க போகுதா திமுக, அல்லது அமைதி காக்க போகுதா? ஏன்னா அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 பில் பாஸ் பண்ணுற இடத்துல இருக்காங்க. முக்கியமான ஒரு வந்தே மாதரம் அந்த ஆனர், அது இன்னொன்று 130 ஆக்ட், 131 ஆக்ட், அப்புறம் டீலிமிட்டேஷன், இது போல் அதிகமான பில்கள் எல்லாம் இன்னைக்கு நிலுவையில் இருக்குது. இதெல்லாம் ஆதரிக்க போகிறாங்களாம், இல்லை பாஜகவோட அமைதி காக்க போகிறாங்க? பாஜக கொண்டு வரக்கூடிய கருப்பு சட்டங்களுக்கு எல்லாமே கண்களை மூடிக்கொண்டு ஆதரிப்பதற்கு திமுக அதிமுக அல்ல. அதிமுக பாஜகவோடு இசைவாக நடந்து கொண்டதால், இணக்கமாக நடந்து கொண்டதால் அந்த கட்சியே இன்னைக்கு காலாவதி ஆயிருச்சு. சிவி சண்முகம் திரண்டு போய் 1000 பேரோட போய் ராஜினாமா பண்ணுறாங்கிறார் இன்னைக்கு. அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அந்த கட்சி ஏறத்தாழ காலாவதி ஆகி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை பாஜகவோடு அரவணைத்து கொண்டு போகிற போக்கை, இசைவான போக்கை, இணக்கமான போக்கை திமுக எடுக்கும் என்றால், அதிமுகவுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் எதிர்காலத்தில் திமுகவுக்கு ஏற்படும். இன்னொரு விஷயம் இருக்கு, பாஜகவோடு திமுக நெருங்க நெருங்க தாவேகா மதச்சார்பற்ற சக்திக்கான அடையாளமாக மாறிடும். இப்போ தாவேகாவை பலப்படுத்துவதாக மாறிடும். பெரிய அபாயகரமான ஒரு விஷயம் இருக்கு. பாத்தியலா நீங்கள் சொன்னீங்க பிஜேபியோட பி டீம்னு முதல்ல நாங்கள் சொன்னோம், நீங்கள் நம்பலை. இப்போ திமுக அவங்க சட்டத்தை எல்லாம் ஆதரிக்கிறாங்க பாத்தியலா அப்படின்னு தாவேகா பிரச்சாரத்தை கிளப்பினால் திமுகவுக்கு அது பின்னடைவு. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு மறுபடியும் வராது. தமிழ்நாட்டோட மாண்பை காப்பாற்றுவ திமுக மட்டும்தான் இங்கே செயல்பாட்டில் இருக்கு. ஏன்னா எம்பிக்கள் அவங்க கிட்ட தான் இருக்காங்க. தாவேகா பக்கம் யாருமே கிடையாது. ஒரு எதிர்வினை ஆற்றுறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ இந்த சூழல்ல தமிழ்நாட்டை காப்பாற்றுற ஒரு இடத்துல திமுக இருக்க போகுதா, இல்லை இது போல மசோதாக்கள் எல்லாம் தாக்கல் ஆகட்டும் அமைதியின் வேடிக்கை பார்க்க போகுதா? இதுதான் கேள்வி. ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் பார்வை இருக்கு இல்லையா? திமுக என்ற சாயலுக்கு பார்ப்பது அல்லது ஓட்டெடுப்பிலே பங்கு பெறாமல் புறக்கணிப்பது, வெளிநடப்பு செய்வது போன்ற வேடிக்கைகளுக்கு திமுக காட்டினாலும் அது பாஜகவிற்கு மறைமுகமாக ஒத்துப்போவதாகத்தான் அதுக்கு அர்த்தம் வரும். அதனால பாஜக எதிர்ப்பிலே தீவிரம் காட்டுவதிலே ஒரு பின்னடைவை திமுக சந்திக்கும் என்றால், திமுக தற்காலிகமாக அவருடைய கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் மீதான இடி வழக்கு, KN நேரு வழக்கு, அது மாதிரியான வழக்குகளிலே இருந்து வேண்டுமானால் தற்காலிகமாக தப்பித்துக் கொள்ளலாமே தவிர எதிர்காலத்திலே அரசியலை அவர்கள் இழந்து விடுவார்கள். அப்படி இழப்பதன் வழியாக தாவேகாவை ஒரு முழுமையான மதச்சார்பற்ற சக்தியாக மாறிவிட்டது என்று திருமாவளவன் போன்றவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு தான் சாதகமாக அமையும். இல்லை, நீங்கள் பாயிண்ட் வந்திருக்கீங்க. இப்போ காங்கிரஸையும், அதாவது ராகுல் காந்தியும் அவங்க எதிர்க்கணும், அந்த எதிர்ப்பை காட்டணும். அதே சமயம் தமிழ்நாட்டோட அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்குது, பாஜக எதிர்வினைன்னு, அதையும் திமுக செய்யணும்.
இப்போ இந்த கம்பி மேல நடக்கிற கதையா தானே திமுக கதை இருக்கு. அதாவது திமுக காங்கிரஸையும் பாஜகவையும் சமதூரத்தில் விலக்கி வைத்தால்தான் அந்த அரசியல் என்பது முக்கியத்துவம் பெறும். ஏதேனும் ஒரு பக்கம் சாய்வதாக, காங்கிரஸ் பக்கம் சாய மாட்டாங்க, பாஜக பக்கம் சாய்வதாக சில யூகங்கள், பல செய்திகள், பல வதந்திகள், பல கருத்துக்கள் நிலவுது. இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள், பல தகவல்களை பல பேர் சொல்கிறாங்க. அப்படி ஒரு இணக்கமான போக்கை திமுக கையாண்டால் அது தாவேகாவை பலப்படுத்துமே தவிர திமுகவை பலப்படுத்தாது. இல்லை, அதுதான் உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் பார்வை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு தாவேகா எடுக்கிற அந்த நிலைப்பாடு எல்லா திமுக எம்எல்ஏக்களும் சரி, திமுக தொண்டர்களும் சரி, கைது என்ற அடாவடித்தனத்தில் இறங்கியிருக்காங்க, நசுக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே இருக்குது. அப்போது இங்கே மாநில அரசை நம்ம பகச்சிக்கவும் கூடாது, மத்திய அரசும் பகச்சிக்கூடாது. ஏதோ ஒரு உறவு தேவைப்படுது இல்லையா திமுகவுக்கு? கண்டிப்பாக இப்போ ஒன்றிய அரசோட தயவு தேவை. ஏன்னா இங்கே மாநில அரசில் இங்கே திமுகவில் அடக்கி ஒடுக்குறாங்க. அப்போது இந்த சூழல், இந்த அரசியலை எப்படி எடுத்துகிட்டு போகிறப்போ? கடந்த காலத்தில் பாஜக எதிர்ப்பை மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையாக கூர்தீட்டி விட்டார். அப்படி கூர்தீட்டிட்டு அந்த கட்சியோட கூட்டணிக்கு போவது என்கிற முடிவை அவர்கள் எடுத்தால், கடந்த காலத்திலே அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டிற்கு நேர் விரோதமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்கிற விமர்சனத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அதனால் பாஜகவோடு மெதுவாக நகர்ந்து திமுக அந்த பக்கம் போகிறதா, இல்லை நீங்கள் குறிப்பிடுறது மாதிரியான இந்த சட்ட திருத்த மசோதாக்கள்லாம் உடன்பாடு வைத்துக்கொள்ள போகிறதா என்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. உடன்பாடு வைத்து கொண்டால் அது கொள்கை ரீதியான பின்னடைவு. ஒருவேளை அந்த உடன்பாட்டுக்கெல்லாம் இவர்கள் இழுத்த இழுவைக்கு போனாங்கன்னா அவர்கள் திமுக காரர்கள் மீதான வழக்குகளில் இருந்து வேணாலும் காப்பாற்றலாமே தவிர மக்கள் மன்றத்திலே அவர்கள் தங்களை அம்பலப்படுத்தி இல்லை. இன்னைக்கு முக்கியமாக மக்கள் மன்றத்திலே அம்பலப்பட்டு, இன்னைக்கு முக்கியமாக பாராளுமன்றத்தில் திமுக எடுத்த ஒரு பிரதான இது மேகதாது அணை பற்றி மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே பல எதிர்ப்புகள்லாம் இருக்குது. என்னென்னா நீட் தேர்வுக்கான விஷயங்கள் இருக்குது, ராமர் அந்த திருட்டு வழக்குகள் இருக்குது, அது இருக்குது, இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் குரல் கொடுக்காமல் வெறும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சம்பவத்துக்கு மட்டும்தான் இன்னைக்கு திமுக கையில் எடுத்திருக்கு. இது ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கா இதில்? இல்லை, மேகதாது என்பது தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயம், அது நடக்கக்கூடாது என்று சொல்வதற்கு திமுக அவங்களுடைய அரசியலை அவங்க சரியாக செய்கிறாங்க. இதை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு அவங்க வெளியேற்றப்பட்டாலோ, சஸ்பெண்ட் செய்யப்பட்டாலோ, அல்லது அவர்களே அந்த சபையை புறக்கணித்தாலோ, அதை பயன்படுத்தி கொண்டு 3/2 பேர் சபையில் இருப்பவர்களின் எண்ணிக்கையை வைத்து நாங்கள் இந்த சட்ட திருத்தத்தை செய்து விட்டோம் என்று சொன்னாலும் திமுக மீதான தீராத பழியாகத்தான் அது மாறும். திமுகவுக்கு இப்போ நீங்கள் முன்னாடி போனால் கடிக்கும், பின்னாடி போனால் உதைக்கும்ன்ற மாதிரியே நெருக்கடியான நிலை தான் இருக்கிறது. ஆனால் இந்த நெருக்கடி நிலையை திமுக கடந்து வர வேண்டுமே தவிர பாஜகவோடு கரைந்து விட்டால் திமுகவுக்கு எதிர்கால அரசியலே கிடையாது. அதிமுக இடத்தை திமுக அடையக்கூடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக இன்னைக்கு அதிமுக ஆர்பி உதயகுமார் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. தாவேக அரசை நம்ம எளிதாக கடந்துட்டோம், அது ஒரு ஏளனமாக நினச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கி சிஎம் டு பிஎம் இடத்துல நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு உச்சபட்ச கற்பனை தான். அது பிஎம்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் பைத்தியக்காரன் ஆகிட்டாங்கிறதுனால இந்தியா முழுக்க அந்த பைத்தியம் பிடிக்கணும். இல்லை, இங்கே வட மாநில அரசியல் சூழல் என்னன்னா, விஜய் மோடி ஃபோட்டோ வச்சு யார் அடுத்த பிரதம மந்திரி அப்படின்னு கேட்குற இடத்துல இன்னைக்கு வட மாநில ரிலீஸ் ஆகிற தேட்டர் முன்னாடி கேட்டால் அப்படி சொல்லுவாங்க, நீங்கள் இந்திக்காரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க யாரும், இந்தியக்காரன் மோடிக்கே திரும்ப ஓட்டு போடுவானான்னு தெரியல, விஜய்க்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, கலைச்சிட்டு வச்சா விஜய்க்கே மறுபடியும் ஓட்டு வருமானு தெரியல. ஏன்னா டெய்லி சட்டம் ஒழுங்கெல்லாம் சந்தி சிரிக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால் மிகைப்படுத்தப்பட்ட, நீங்கள் இருட்டுக்குள்ளே ஒரு நாள் நம்ம போகும்போது நாய் கடிச்சிச்சுன்னு வச்சுங்க, இருட்டை பார்க்கும்போது கூட உள்ளுக்குள்ளே ஒரு நாய் கிடக்குமோ அப்படின்னு சந்தேகம் வரும். அது மாதிரி ஒரு கடுமையான தோல்வியை அதிமுக சந்தித்திருக்கிறதுனால ஒரு பதட்டத்திலே அந்த மாதிரி பதிலை சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேனே தவிர அவ்வளவு உயரம்லாம் அவர் கிடையாது. அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பையே அவரால் முழுமைப்படுத்த முடியலைங்கிறது தான் உண்மையை தவிர நம்ம கருத்து முரண்பாடு வேற. அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொள்ளலை. அவங்க சும்மா ஜனநாயக ரிலீஸுக்கு லீவ் எடுக்க போகிறேன்னு மந்திரி சொல்லக்கூடிய நிலைமையில தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க. சினிமா பார்ப்பதையெல்லாம் இந்த வாழ்க்கையினுடைய உச்சபட்ச சாதனையாக கருதக்கூடியவர்களெல்லாம் மந்திரிகளாக இருக்கிறார்கள் என்பது மக்களை மடையர்களாக கருதுகிறார்களான்னு நமக்கு தெரியல. மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஓட்டு போட்டாங்களே தவிர இவர்கள் செய்கிற எல்லா பிழைகளையும் மக்கள் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மறுபடியும் இவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க
அவர் பிரதமர் ஆயிடுவார், அப்புறம் ஐநா சபைக்கு பொதுச் செயலாளர் ஆகிட்டு அப்புறம் ட்ரம்ப் பதவியை காலி பண்ணிடுவார்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது மட்டும் இல்லை, ஒரு கற்பனாவாதமானது நான் கருதுறேன். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.